தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kids on Fleek. This is me Sandhya and this is Manoj. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேட்டையனோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்கு. ஸோ மனசலாயோ ஸோ அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம ரியாக்ட் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அண்ட் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2 கிளிம்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ சிங்கர் யாரு அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு போர்ஷனும் அண்ட் நேற்று ஈவினிங்கும் ஒரு போர்ஷன் வந்துருந்துச்சு. அண்ட் நேற்று ஈவினிங் தான் ரிவீல் பண்ணாங்க யார் அந்த சிங்கர்னு. நாங்கள் வீடியோ போட்டு அவங்க அப்டேட் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. சீரியஸா ஆடியன்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கெஸ் பண்ணி அது மலேசியா வாசுதேவன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. அண்ட் சொன்ன மாதிரியே கரெக்டா அவங்களும் லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் தான் வந்து சிங்கர் பிரிங்கிங் பேக் தி லெஜெண்டரி சிங்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மலேசியா வாசுதேவன் அவர்கள் தான். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிபின்னு சொல்லியிருந்தேன், என்னோட மனோன்னு சொல்லியிருந்தேன். சப்ஸ்கிரைபர்ஸ் செம்ம இன்டெலிஜென்ட்டா இருக்கீங்க. சூப்பர் நீங்க கரெக்டா சொன்ன எல்லாத்துக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ பார்க்க போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். எஸ், ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஆரம்பிக்கலாமா? எஸ். திருச்சிவனல்லே திரிக்க விட்டான் மன்னல்லே திருத்தி வைக்கான் மன்னல்லே திட்டம் முன்னல்லே சேட்டன் மன்னல்லே சேட்ட செய்யாவனல்லே பேட்டதுளான் மன்னல்லே வேட்டையனல்லே. வாவ் சூப்பர் ஸ்டார். அது டோர்லே ஸ்டார் ஓடு. வாவ் வாவ் ஓ மஞ்சு வாரியரா? அடேங்கப்பா. ஓ அனிருத். நல்லா இருக்கு பீட் இருக்குல்ல. மலையாளத்துலயே இருக்கும் இந்த இதெல்லாம். இது ரஜினி வாய்ஸா? மலேசியா வாசுதேவன். லக்ஷன் அது. இந்த போர்ஷன்
சூப்பர் 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 சூப்பர். சாங் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக செம்மையான ஒரு டான்ஸ் நம்பர்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மளுக்கு அந்த கிளிம்ஸ் இருந்துச்சு, அந்த கிளிம்ஸ் கேட்குறப்போ நம்ம ஒரு வேற மாதிரி ஒரு வைப் இருந்துச்சு. பட் ஃபுல் சாங்காக பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அண்ட் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்துலேயும் அண்ட் ஆல்சோ தமிழும் கலந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மேபி ஒரு செட் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். சீன்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே அப்படி தான் நடக்கும். மைட் பி இருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர் இருக்காங்க. ஸோ அவங்கள சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ் அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி சம் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடக்குது. அங்கே நம்ம தலைவர் சம்திங் எதுக்கோ போகிறாரு வேட்டையாடுறதுக்கு, எதுக்குன்னு தெரியல. ஸோ சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருந்தது. அண்ட் அந்த தலைவரோட சில இடத்துல அந்த ஒரு மூமெண்ட்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. எஸ் எஸ். ஸோ பாட்டு வந்து சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்கில் அந்த மலையாள போர்ஷனும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் எண்டிங்கில் வந்த அந்த போர்ஷனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து அந்த போஸ்டர் வந்து சும்மா அனிருத்தும் இவ கம்போஸ் பண்ணதுனால ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சேன். பார்த்தா அவருமே பாட்டில் வந்து டான்ஸ் ஆடினாரு. செமையா இருந்துச்சு. ஓவராலாக கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பரான வைப் கொடுத்துச்சு. அண்ட் ஆல்சோ இவரோட மலேசியா வாசுதேவன் அவரோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் நம்ம தலைவரோட வாய்ஸ் கூட சிங்க் ஆன மாதிரி இருந்துச்சு. சந்தியாவோட டவுட் ஆகி ரஜினியா பாடுறது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ரஜினி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த வாய்ஸ் சூட் ஆன மாதிரி தெரிஞ்சுது. அண்ட் பார்க்கலாம் இது எந்த இடத்துல வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. கரெக்டான இடத்துல சாங் வச்சாங்கன்னா நல்லா கனெக்ட் ஆகும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கனெக்ட் ஆகும். ஏன்னா பாட்டு நல்லா இருக்கு. ஸோ நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு வந்து ட்ரெய்லர் வந்துடும். ஏன்னா October 10th வந்து இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. ஓகே. கங்குவா கூட வேட்டையனும் வருது. கங்குவா வெர்சஸ் வேட்டையன். ஓ மை காட், சீரியஸ்லி ரெண்டுமே இட்ஸ் கோயிங் டு பி a blockbuster. ரெண்டுக்குமே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற படம். ஸோ நம்ம பார்க்கலாம். ட்ரெய்லர் வந்து நம்ம கங்குவா ஆல்ரெடி வந்துருச்சு. அண்ட் வேட்டையனோடது மேபி இன்னும் ஃபியூ வீக்ஸில் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பாட்டு வந்து நீங்கள் கேட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி தோணுச்சு அண்ட் தலைவரை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தலைவரோட டான்ஸ் மூவ்மெண்ட் எப்படி இருந்தது அதையும் சொல்லுங்கள். அண்ட் ஐ திங்க் அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா தலைவருக்குன்னு ஒரு போடுவார் மியூசிக் இருக்கும். நேற்று கூட நான் பேசிட்டு இருந்தேன், இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஓவராலாக சாங்கை பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு டான்ஸ் வைப் மெட்டீரியல் தான் இந்த சாங்கு. தியேட்டர்ல செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஆமா, அனிருத்தோட பாட்டு எப்பவுமே கேட்டோன்னே ஒரு இதாயிடுது, அட்ராக்ட் ஆயிடுது. அது என்ன மேஜிக் பண்றாருன்னு தெரியாது. ஏன்னா நம்ம நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட சாங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் கேட்டோன்னா செம்மையான சாங்காக இருக்கும். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா அது மறுபடியும் பார்க்க நம்மளுக்கே தெரியாம அடிக்ட் ஆயிரும். அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம கோட்டோட மூவிஸ் சாங்ஸே எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் என்னதான் நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அட் த எண்டு அண்ட் படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே சொன்ன கமெண்ட் என்னன்னா சாங்லாம் சூப்பராக இருந்துச்சு, விஷுவலாக பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அனிருத்துக்கு என்னன்னா அது ஒரு மேஜிக் பண்ணுறாரு. அவர் எப்பவுமே என்ன பண்ணாலும் அந்த சாங் ஆடியோவாக கேட்கும் போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது ஃபர்ஸ்ட் டைம் கேட்டோன்னே அது ஒரு வைப் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ அவர் எந்த லாங்குவேஜில் பண்ணாலும் சரி அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அது சம்திங் ஸ்பெஷல் அண்ட் யூனிக் அபவுட் அனிருத். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஒன் மோர் அப்டேட், நாளைக்கு வந்து 5 o'clock 4 PM வந்து நமக்கு வந்து தேவாரோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஏன் ஸ்பெசிஃபிக்காக அந்த டைமிங்னு தெரியல, நியூமராலஜி தான் 5-4 மேபி 9 ரவுண்ட் ஆஃப் வருது. 9 லக்கி நம்பர் ஃபார் ஜூனியர் NTR இருக்கலாம் தெரியல. பட் ஆனால் எல்லா அப்டேட்ஸுமே அவங்க அந்த டைமிங்லேயே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து தெலுங்கு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கேட்டிருந்தீங்க, ஜூனியர் NTRோட ஃபேன்ஸ் எல்லாருமே எங்களை வந்து ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த டேட்டோடு எங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து அதே டைமிங்க்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணி எங்களோட ரியாக்ஷன் வீடியோஸும் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்க முடியும். எஸ், நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் ஐ திங்க் யூஆர் ஆல்ரெடி கிவிங் லாட் ஆஃப் லவ் அண்ட் சப்போர்ட். அது எப்பவுமே கொடுங்க, அது கொடுத்துட்டே இருப்பீங்க நம்பிக்கையோடு இருக்கும். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க இல்லை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஆனில் வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போகிற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஐ திங்க் தட்ஸ் இட். Thank you. Bye bye.